மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் வணக்கம். நம்ம இப்போ வந்து பார்க்க போகிற வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் ஆகி லான்ச் ஆன ரெனால்டு ட்ரைபரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெனால்டு ட்ரைபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ணதுலேருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு மக்கள்கிட்ட. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா என்ட்ரி லெவல் 7 சீட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரீமியமான வெஹிக்கிளாக மக்கள் பார்த்தாங்க. ஸோ அதனால் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணலேருந்து செம்ம ரெஸ்பான்ஸு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 சில மாடிஃபிகேஷன் பண்ணி ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ரீலான்ச் பண்ணதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸுங்கிற விஷயத்த இதில் பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். நம்ம ட்ரைபரை பற்றி இப்போ பார்க்கலாம். ட்ரைபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் டிசைனே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம எலிவேஷனோடு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியம் வெஹிக்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் அந்த கிரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஸ்டைலிஷாகவும் லுக் வைஸ் வந்து பார்த்திங்கனாவும் நல்லாயிருக்கு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டியூல் டைமண்ட் லோகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம அட்ராக்டிவாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லுக் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ப்ரீமியமாக பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷாகவும் இருக்குது. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லைண்டு ப்ளஸ் வந்து டே நைட் எல்இடி வந்து ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. முன்ன வந்து காருக்கு கீழே வந்து ஒரு எல்இடி கொடுத்துருந்தாங்க டாப் வேரியண்ட்டில். இப்போ வரது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரைபரில் வந்து பார்த்தோன்னா ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாக் லேம்பும் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்க விஷயந்தான் இது. இந்த விஷயங்கள் எல்லாமே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. தென் வந்து வைல்டு ஏர் டேம் இது எல்லாமே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தை தான் காருக்கு கொடுக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த டே நைட் எல்இடி வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீமியம் காருக்கு வர மாதிரி இருக்கிறதுனால இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ண வெஹிக்கிளில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டு டிசைனே வந்து ஒரு அட்ராக்டிவாக ஸ்போர்ட்டி டிசைன் மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் காருக்கு இருக்கிற டிசைன் மாதிரி இருக்கிறதுனால தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா விலை ரொம்ப கம்மி தான். 6.3 lakhsலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கம்மி பட்ஜெட்டில் இவ்வளோ ப்ரீமியமாக கொடுக்கறதுனால மக்கள்கிட்ட இது நல்லாவே சென்று அடைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். புக்கிங்ஸும் நல்லா போயிட்டுருக்கு, சேல்ஸும் நல்லா போயிட்டுருக்கு. இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் நம்ம கொண்டு போகிறோம். இந்த வீடியோ நல்லாவே ஃபுல்லாகவே பாருங்கள். இன்னொரு மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லேயும் இதில் இந்த காரில் எந்த குறையும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ் வித் இபிடி வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்சாரோடு வருது. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டு டிசைனு ப்ளஸ் வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தரமாக கொடுத்துருக்காங்க. எந்த விதத்துலையும் குறை கிடையாது. ஸோ இப்போ வெஹிக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட்டாகவே போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன் அண்ட் அவுட் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஹைட்டு வித்து லென்த்து வீல் பேஸ் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. வீல் பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2636 mm தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசானவங்க இறங்கி ஏறுறதுக்கும் உட்காரத்துக்கும் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 ரோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே உட்காந்துக்கலாம். தேர்ட் ரோவில் வந்து 2 பேர் உட்காந்துக்கலாம் கம்ஃபர்டபுளாக. அதே மாதிரி செகண்ட் ரோவில் 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்டும் உங்களுக்கு செம்ம கம்ஃபர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க பிளாக் அண்ட் பீச்சில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வருது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரூஃப் ஏசியாக இருந்தால் சில பேர்த்துக்கு வந்து அது முகத்துலேயே வந்து அந்த ஏசி படம் அது வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். அது இந்த வெஹிக்கிளில் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா வீல் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு அலாய் வீல். இது வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீலாக இல்லை அது டிசைனானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. சில அலாய் வீல்னே வச்சுக்குவோம். இந்த வீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குண்டு குழியில் இறங்கி ஏறுறப்போ வந்து நமக்கு எந்த அதிர்வும் கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் வந்து என்ன ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த ஃபீல் தான் கொடுக்குது. சஸ்பென்ஷன் ரெண்டுமே நல்லாயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரை ட்ரைவ் பண்ணியிருக்கோம், ஓட்டியிருக்கோம். அதனால் சொல்கிறேன் அர்பான் ரோட்டுக்குமே ஹில் ஸ்டேஷன் ஜிக்ஜாக் ரோடு இதுலேயுமே இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. எந்த ஒரு இதுவுமே நமக்கு அதிர்வை கொடுக்கல. அதே மாதிரி 200
கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காருக்கு வந்து செம்ம ப்ளஸ்னே சொல்லலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாடிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் மவுண்டட் டைல் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா எல்இடிலே கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அதே அட்ராக்டிவ் டூல் டைமண்ட் லோகோவும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ப்ரீமியம் லுக்கு தான் தருது. இந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக எல்இடியில் கொடுத்துருக்காங்க, எல்இடி ப்ரொஜெக்ஷனில். ஸோ இது வந்து நம்ம ரோட்டில் பார்க்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வேரியன்ட் ப்ரீமியம் கார் போகிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் தருது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா பூட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரோ வந்து நம்ம சீட்டை கழட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டு வந்து கழட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 625 லிட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா சீட்டை ஃபோல்டபுளும் பண்ணிக்கலாம். இந்த சீட்டு கழட்டி நம்ம பூட்டாக யூஸ் பண்ணுற விஷயம் செம்மையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு 4 பேர் தான் 5 பேர் தான் போகிறோம் அப்படின்னா அதை பூட்டாகவே பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் 8 பேர் போகிறோம்னாலும் நம்ம ரூஃப் ரயிலில் யூஸ் பண்ணி கேரி வச்சோ அதில் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 50 கிலோ வரலும் வச்சுக்கிற மாதிரி தான் இந்த கார் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்பவும் சரி இப்பவும் சரி. அதே மாதிரி நம்ம மேலே இருக்க கேரி வந்து எந்த வித டிசைனையும் அஃபெக்ட் பண்ணாமல் இப்போ இருக்கிற அக்சசரிஸ் கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் பண்ணி தராங்க. ஸோ இந்த டிசைன் வந்து எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணாதோ அந்தளவுக்கு கேரி வச்சுக்கலாம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்டீரியர் சேஞ்சஸும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இன்டீரியர் உள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் டிஸ்பிளேலேருந்து எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி அழகாக நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. டெக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், அதே மாதிரி நமக்கு கொடுக்குற இண்டிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் அண்ட் க்ளீனாக இருக்குது. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நைட் ட்ராவல் பண்ணுறப்ப இது வந்து எந்த விதத்துலையும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்குது. நீங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா இந்த அம்சம் வந்து புதுசாக நல்லா நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு வீடியோ போடலாம். இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதை பற்றி ஒரு தனியாகவே வீடியோ போடலாங்கிற ஐடியா எனக்கு இருக்குது. நம்ம இது யூஸ் பண்ணி பார்ப்போம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டு எலிவேஷனும் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதே மாதிரி டிரைவர் சீட்லேருந்து பேனட்டை பார்த்துட்டு நம்ம ரோடை கிளியராக ஓட்டலாம். நம்ம உள்ற உட்காந்துருக்க மாதிரி இருக்காது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்பீரமான ஃபீல் தருது உட்காந்து பார்க்குறதுக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் நேவிகேஷனோட மியூசிக் சிஸ்டம், இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் கார் டிஸ்பிளே, தென் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதை கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பீக்கரோடு வருது. 4 ஸ்பீக்கரும் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் ப்ரீமியமாகவும் தருது. ஸோ காரில் எந்த ஒரு குறையுமே நமக்கு கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டாப் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மியூசிக் சிஸ்டத்துக்கு கீழே இந்த சென்டர்லேயே வருது. ஸோ இது ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு மாடிஃபிகேஷன் சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லா வெஹிக்கிள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேரிங் கீழ் ரைட் சைடு இருக்கும். நம்ம வந்துட்டு பார்க்குறதுக்கு டக்குன்னு அதை வந்து ஸ்டாப் பட்டனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சென்டராக இருக்குது. ஸோ இது வந்து புதுசாக நமக்கு கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறவங்க கன்ஃபியூஷனாக தெரியும். பட் ஆனால் அது நம்ம யூஸ் பண்ண அது பழகிக்கலாம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயர்லெஸ் கார் சார்ஜர் வந்துடுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரைபரில் புதுசாக கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்துடுது. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டார்ட் அண்ட் ஆஃப் அந்த இது விஷயமும் வந்துடுது. இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு தேவையாக ஒரு நீட்டாக ஒரு நேஷ்னல் ஹைவேல போகிறப்ப நமக்கு இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஜிக்ஸாக் ரோடு பெண்டு நிறையா வர இடத்துல இதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டு இதுவுமே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஏபிஎஸ், ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வித் இபிடி இது ரெண்டுமே வந்துடுது. ஸோ வெஹிக்கிள் கம்ஃபர்டபுள் பொறுத்தவரையிலுமே ஓகே. தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ராவே இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்குமே கொடுத்துருக்காங்க. எதனால் இது திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் 7 சீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.3 lakhs ஆரம்பிக்கிறதுலே நமக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸுமே நமக்கு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 டோர் பவர் விண்டோ,
சென்ட்ரல் லாக்கிங், மியூசிக் சிஸ்டம் இதுவுமே வந்துட்டு பேசிக்காகவே ஒரு காருக்கு தேவை. நான் என்னோடய பர்சனல் தாட் எப்படின்னா, ஒரு கார் நீங்கள் சின்ன கார் எது வேணாலும் என்ட்ரி லெவலில் வாங்குனீங்கனாலும் நான் சொல்கிற சஜஷன் என்னென்னா, ஏசி, பவர் ஸ்டேரிங், அட்லீஸ்ட் ஃப்ரண்ட்டு பவர் விண்டோ 2 இருக்கிறது மாதிரி வாங்க சொல்லுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சஜஷன் தான். நமக்கு 4 டோர் பவர் விண்டோ வந்துடுது, ப்ளஸ் வந்து மிரர் லாக்கிங் வந்துடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடு ஓவரையுமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரைட் சைடு டிரைவர்ஸ்டே வந்துடுது. இதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக கம்ஃபர்டபுளாக நமக்கு ஃபீலிங்கை தருது. ஸோ எல்லா வசதியுமே இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் முக்கியமாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஃபேமிலி, அதாவது ஒரு நடுத்தர குடும்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 பேர் 8 பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒரு ஆம்னி ஈக்கோ இந்த மாதிரி கார் தான் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வேன் டைப்பாக இருக்கிறப்ப சில பேர் வந்து அதை வந்து ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற இந்த 7 சீட்டர் கார் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பட்ஜெட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிறதுனால எல்லா ஃபேமிலியுமே இதை வந்து நமக்கு பார்க்குறாங்க. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்லேயும் நல்ல லுக்கு போயிட்டுருக்கு. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஹைலைட்டடு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த ஹைலைட்டட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப லோங்க. அதை தாங்க நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் சர்வீஸை விட இந்த காரோட சர்வீஸ் கம்மி தான். ஒரு பெய்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2500 தான் வரும். அதே வந்து பார்த்திங்கன்னா பெய்டு சர்வீஸ்ன்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 3500 4000 தான் வரும். ஸோ இது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸு. அதே மாதிரி ஒரு மைனஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மைனஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபியூல் எக்கனாமிக் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் ஒரு 17 18 சொல்லுவாங்க. பட் ஆனால் இது வந்து அதிகபட்சமாக 5 வரலும் தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் இதை நான் மைனஸ்ன்னு சொல்லுவேன். மற்றபடி எல்லாமே இது பாசிட்டிவ் தாங்க. ஸோ இந்த காரை பற்றி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்குன்னு ஒரு வீடியோ போடலாம். அப்படி இல்லைனாலும் அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுப்போம். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்டு பெல் பட்டனை அமுச்சிடுங்க. நம்ம இனிமேல் எல்லா வீடியோவுமே போட போகிறோம். கார் சம்மந்தப்பட்டமான வீடியோ எல்லாமே போட போகிறோம். ஸோ அந்த அப்டேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். வேறு கார் பற்றின மற்ற கார் எதை பற்றினாலும் டீட்டெயில்னாலும் நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றியும் வீடியோ போடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். ஸோ உங்களுக்கு கார் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சஜஷனாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றியுமே வீடியோ போட்டுடலாம். சரிங்களா? நன்றி.